தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பகுதி 3. தமிழர் பெருவிழா பொங்கல் திருநாள். இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை வணங்குவது தமிழர் மரபு. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் திருவிழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். அவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள், அறுவடை திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் நன்னூல் வரிகளுக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தில் இறுதி நாள் ஆகும். பொங்கல் திருநாள். தைத்திங்களின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாளன்று வாசலில் வண்ணக்கோலம் இடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பதும் மக்களின் நம்பிக்கை. பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பார். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து விளைச்சலுக்கும் நாம் உண்ணும் உணவுக்கும் காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். உழவர்களின் செல்வமான மாட்டிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாடுகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவார். மாட்டுப்பொங்கல் தினத்தன்று அல்லது அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. காணும் பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். இந்நாளில் உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். தெரிந்து கொள்வோம். திருவள்ளுவர் ஆண்டு. தை திங்கள் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. அரசு தை 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வோம். மற்ற மாநிலங்களிலும் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்றும், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்றும் கொண்டாடப்படுகிறது.